எல்லாருக்கும் வணக்கங்க. மேசராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாதத்தில் கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆவணி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை சுவாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ கருடன் அவதரித்த நட்சத்திரம் முதல் பாதம் துலா ராசியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. மேச ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் மேசராசிக்கு 3வது பாவகம் சகோதர ஸ்தானமும் தகரியஸ்தானமும் சொல்லக்கூடிய இடத்துல இருந்து 10வது பாவகம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நேரம். இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் தனஸ்தானத்தை பார்க்கையிலே தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரனை உங்கள் ராசியாதிபதி 4வது பார்வையை பார்க்கிறாரு. அதுபோக தனகாரகன் சொல்லக்கூடிய குருவும் உங்கள் ராசியாதிபதியும் இருவருடைய பார்வை தொழில்ஸ்தானம் சொல்லக்கூடிய 10வது பாவகத்தில். சம்பாதிக்கணுன்ற ஆசையை விட சாதிக்கணுன்ற ஆசை எல்லாருக்கும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இருக்குதானுங்க செய்யுது. சந்தர்ப்பம் சூழ்நிலையும் சாதகமாக இருக்கணும் இல்லையா? நேரகாலங்கள் சாதகமாக இருந்தால் தானே நம்ம நினச்சது நடக்கும், செயல்படுத்துறது சரியாக இருக்கும். ஏன்னா எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதுக்கான சந்தர்ப்பம் ஏற்பட்டால் தானே நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். இன்றைக்கி சாதித்தவங்க சம்பாதிச்சவங்க 1000 பேருக்கு 2000 பேருக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த நிறுவனத்தார் எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டதுனால தான் மேலுக்கு இருக்காங்க. எந்த நேரத்தில் எந்த வேலை செய்கிறோன்றது தான் முக்கியம் இல்லையா? இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாதத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகள் 100% தொழில் நிமித்தமாக சாதகமாக இருக்குதுங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. அதாவது உங்களை உசுப்பேத்துறதுக்காக இந்த வார்த்தை நான் சொல்கிறேன்னு நினச்சிக்கிடாதீங்க. ஆதாரபூர்வமாக நான் சொல்கிறேனுங்க. நான் ஒன்றும் பிரசன்னம் சொல்லிகிட்டு இருக்கல, சரியா? இந்த இடத்துல இந்த கிரகம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படின்ட்டு ஆதாரபூர்வமாக உங்களுக்கு சொல்கிறேனுங்க. தனஸ்தானாதிபதி அப்படின்னா மேசராசியில் பிறந்தவங்களுக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன். திருமணஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமும் சுக்கிரன் தான். இப்போது 1ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதிக்குள்ளார தொழில் நிமித்தமாக மாற்றங்கள் மேசராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி வரும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதாவது நான் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. 10 வருஷமாக 12 வருஷமாக இந்த நிறுவனத்தில் நான் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேன். வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு வேலையாக இருக்கிறேனே தவிர ஏன் உழைப்புக்கு தகுந்த உயர்வோ வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சியாக வந்த மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னா இந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 17 தேதிக்குள்ளார இடமாற்றங்கள் செய்துக்கிடலாம், வேலை மாற்றங்கள் செய்துக்கிடலாம். இல்லைங்க ரொம்ப நாளாக ஆசை, சொந்தமாக ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆசைங்க அப்படின்னா இதை விட ஒரு நல்ல நேரம் நிச்சயமாக வராது. அதாவது தனகாரகன் சொல்லக்கூடிய குரு தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாரே அதுதான் காரணமாக இல்லை. இந்த மாத பிறப்பே உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 3வது பாவகத்தில் தைரியஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போ 3வது பாவகத்தில் திருவாதிரை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் அவதரித்த நட்சத்திரத்தில் இருக்கார் இந்த மாத தொடக்கத்தில். அப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்னு கேட்டிங்கன்னா ராகு பகவானுடைய நட்சத்திரம். அந்த ராகு மேசராசிக்கு 11வது பாவகத்தில் கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு அவிட்டம் நட்சத்திரம் 4வது பாதத்தில் இருக்கார். அற்புதமான பரிவர்த்தனை பார்த்துக்கிடுங்க. ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் உங்கள் ராசியாதிபதியுடைய சாரம் நட்சத்திரத்தில் ராகு பகவான். ராகு 11வது பாவகம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கார். அற்புதமான பிரார்த்தம். உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகள் விலகக்கூடிய நாட்கள் தானுங்க வரக்கூடிய ஆவணி மாதம். பொதுவாக எல்லாருக்குமே திறமை இருக்குதுங்க. ஆனால் அந்த திறமையை வெளிப்படுத்துறதுக்கான சந்தர்ப்பம் வந்தால் தானே, சந்தர்ப்பம் கொடுத்தா தானே நம்மளால் சாதிக்க முடியுமா சாதிக்க முடியாதான்னு காட்ட முடியும் இல்லையா? சந்தர்ப்பமே இல்லாமல் நாம் பாட்டில் உழைச்சிக்கிட்டே இருந்தோம்னா அந்த உழைப்புக்கு உண்டான உயர்வு வராமல் தானே இருக்கும். மேசராசியில் பிறந்த ஆணும் சரி பெண்ணும் சரி, வெளியூரில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, வர ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 17 தேதிக்குள்ளார
தனித்துவமாக தொழில் தொடங்கினாலும் சரி, அல்லது ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி, வேலை நிமித்தமாக இருக்கக்கூடிய சங்கடங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கு உண்டான அருமையான நேரம்தானுங்க வரக்கூடிய ஆவணி மாதம். அதே மாதிரி ஆவணி மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதிக்குள்ளார பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேர்றதுக்கு, மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களை சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். திருமணம் செய்ய முடியலையே, செஞ்சுக்க முடியலையேன்ற ஆதங்கம் சில பேருக்கு இருக்குதுன்னா, ஏன்டா திருமணம் பண்ணுன்ற ஆதங்கமும் சில பேருக்கு இருக்க தான் செய்திருக்கும். அப்போது 17ஆம் தேதி அப்படின்றது திருமணகாரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7வது பாவகன் சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்துக்கு வரார். உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான தருணத்தில் இந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், நாகதோஷம் இருக்குது, செவ்வாதோஷம் இருக்குது, தாரதோஷம் இருக்குது, யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாமே செய்துட்டேனுங்க, ஒன்றும் நல்லது நடக்கலையேன்ற ஆதங்கத்தில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னா, இந்த நேரத்தில் முயற்சிக்கக்கூடிய நேரத்தில் முயற்சி செய்தால் அந்த மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாக, அதில் மாற்று கருத்து இல்லை. ஐயா இந்த நேரத்தில் ஏதாவது பரிகாரங்கள் செய்யணுமா? உங்களுடைய குலத்துக்கு குலதெய்வம் சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தாண்ட மட்டும் ஒரு முறை போயிட்டு வாங்க. உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு ஒரே ஒரு முறை போயிட்டு வாங்க. ஆவணி மாதம் 17 தேதிக்கு மேற்கொண்டு ஆவணி மாதம் 31 தேதிக்குள்ளார உங்களுடைய லைஃப் பார்ட்னர், உங்களுடைய வாழ்க்கையின் துணைவி அல்லது துணைவர் எங்கே இருக்கிறார் அப்படின்ற விவரம் தெரிஞ்சு போயிடும். ஆவணி மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் சரியாக 31 தேதிக்குள்ளார கல்யாணம் ஆனவங்களும் சரி, அல்லது கல்யாணம் ஆகாமல் சிரமப்பட்டு இருக்கிறவங்களும் சரி, மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் முழுமையாக சரியாகும். அதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அதே மாதிரி சார், பொருளாதார ரீதியாக பலவிதமான சங்கடங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் சார், உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன? 7.5 சனி என்னைக்கு வந்ததோ அன்னையிலிருந்து மிகப்பெரிய சங்கடங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் கூட நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா, ஒரே ஒரு விஷயந்தானே உங்ககிட்ட நான் சொல்கிறது. சனி பகவான் லாபஸ்தானாதிபதி அவரே, தொழிலுஸ்தானாதிபதி அவரே, மேசராசியில் பிறந்தவங்களுக்கு. இதுக்கு முன்னுக்கு 12வது பாவகத்தில் மறைஞ்சிருந்தார். 12வது பாவகத்துக்கு அதிபதி 3வது பாவகத்தில் இருந்தார். கேளப்பா குருபதி 3ல் ஏற கெடுதி மெத்த செய்வேனடா வேந்தன் தானும் ஆழப்பாகத்திலே களவும் போகும் அப்பனே அரிட்டம்படா சிசுவுக்கு தான் சொல்லுவாங்க. அப்போது இந்த 3வது பாவகத்தில் குரு இருந்தது அவ்வளோ நல்லது இல்லைங்க. போதும் போதுன்ற அளவுக்கு சங்கடங்கள் கொடுத்துருந்துருக்கோம். ஏமாற்றம் அடைஞ்சிருப்பீங்க. ஏமாற்றிருக்க மாட்டீங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் ஆக்கிவிட மாட்டீங்க, ஏமாற்றம் அடைஞ்சிருந்திருப்பீங்க. அப்போது வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் சம்மதமே இல்லைங்கன்னு சொல்லக்கூடிய மேசராசிக்காரங்க தான் அதிகமாக இருக்கிறீங்க. இந்த நேரம் உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தில் இருக்கக்கூடிய தொழிலுஸ்தானாதிபதி தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி வக்ரகதியில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்கிறார், தனஸ்தானத்தை பார்க்கிறாரு, தனகாரகன் சொல்லக்கூடிய சுக்கிரனையும் பார்க்கிறாரு சனி பகவான். நல்லா கேட்டுக்கிடுங்க. தொழிலுஸ்தானாதிபதி தொழில்காரகன், லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி விதிகாரகன், கர்மகாரகன். சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 2வது பாவகன் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தையும் பார்க்கிறாரு, தனஸ்தானாதிபதியும் பார்க்கிறார். தனகாரகன் சொல்லக்கூடிய குரு சனி பகவானை 9வது பார்வையாக பார்க்கிறார். உச்ச நிலையில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஆட்சி நிலை எந்த இடத்துல அடையுமோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை, வக்ரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கிறாரு. இந்த சூழல் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான ஒரு அனுகூலத்தை உருவாக்கி கொடுக்க போகுதுன்றதுல மாற்று கருத்து இல்லை. அதாவது பட்டம் பார்த்து பயிர் செய்யணும்னு சொல்லுவாங்க. உங்களை போல பெரியவங்க தான். பட்டம் பார்க்காம பயிர் செய்தோம்னா விதைச்சது என்னவோ விளைஞ்சிரும், விளைஞ்சது வீடு வந்து சேராது. அந்த மாதிரி மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இது வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் மாற்றங்கள் ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான தருணமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. அனுபவித்து சொல்லுங்க. ஆராய்ஞ்சு நான் பலன் சொல்லிக்கிட்டு இருக்கிறேனுங்க, அனுபவித்து சொல்லுங்க. அதே மாதிரி இந்த கல்விகாரகன் வித்தகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா புதன். அந்த புதன் 22ஆம் தேதி, சரியாக 22ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்துக்கு ஒருவர் ஆட்சி உச்சம் பெறுவார். அப்போ குரு பகவான் சனி பகவானுடைய பார்வை வாங்குவார்.
இந்த சூழல் எல்லாமே படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகத்தை கொடுக்கக்கூடிய தருணம் 22ஆம் தேதி. மேசராசியில் பிறந்தவங்க சில பேருக்கு பகுத்தறிவு அதிகமாக இருக்கும், சில பேருக்கு படிப்பறிவு அதிகமாக இருக்கும். அல்லது படிப்பறிவு கொண்டவங்களாக இருந்தாலும் சரி, பகுத்தறிவு கொண்டவங்களாக இருந்தாலும் சரி, 6வது பாவகத்துக்கு அதிபதி 6வது பாவகத்தில் ஆட்சி உச்சம் பெறும் பொழுது, சனி பகவானுடைய பார்வைக்குள்ளார வரும் பொழுது, சனி பகவானுக்கு 6க்குடைய கிரகம் சாரம் கொடுப்பதால் நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான நேரத்தை இந்த பிரபஞ்சம் தரக்கூடியது ஆவணி மாதம் 22ஆம் தேதி. நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கிடுங்க, இது நடக்குமா நடக்காதா, நடக்காதுன்னே வச்சுக்கோங்க. ஆனால் 22ஆம் தேதி உங்களுடைய திறமை வெளியே வருதா வெளியே வரலையான்றது நீங்கள் பார்த்துக்கிடுங்க. ஆவணி மாதம் 22ஆம் தேதிக்கு மேற்கொண்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு, முயற்சி, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களுடைய வம்சத்தில் யாரும் வாழாத வாழ்க்கையை வாழ வைக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நேரமாக இருக்கும். நான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேனுங்க, சம்பாதிக்கிறதுக்கு உண்டான நேரத்தை அனுதினமும் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம் அப்படி இல்லை. ஒரு சிலருக்கு ஒரு சில தருணத்தில் தான் இந்த பிரபஞ்சம் சாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்கும். மேசராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி வரக்கூடிய ஆவணி மாதம் 22 தேதிக்கு மேற்கொண்டு மிக பிரமாதமான ஒரு நேர காலங்களாக இருக்கும், மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி விரைய சுப செலவுகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டுங்க. ஏன்னா இந்த 3வது பாவகத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் உங்கள் ராசியாதிபதி முழுமையாக இந்த மாதத்தில் 3வது பாவகத்தில் தானே இருக்க போகிறாரு. உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்திலிருந்து 4வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 6வது பாவகத்தை பார்ப்பார். அப்போ 6வது பாவகத்தில் 6வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புதன் நமக்கு 22ஆம் தேதி வந்துடுறார். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். மேசராசியில் பிறந்தவங்க 10 ரூபா கொடுத்ததில் தான் பிழைக்கணும், பிழைச்சி காட்டிடுவீங்க. 10,000 ரூபாய் கொடுத்தா கூட 10 ரூபா பொழப்பு தான் பிழைப்பீங்க. ஆடம்பரமாக இருக்க மாட்டீங்க, அகலக்கால் வைக்க மாட்டீங்க. இது உங்களுடைய குணாபிஷேகம். உங்களுடைய குணமே அதுதானுங்க, உங்களுடைய குணாபிஷேகமே அதுதான். அப்போது நமக்குன்னு ஒரு மனம் வாங்கிட மாட்டோமா அப்படின்ற ஆதங்கத்தில் ஏக்கத்தில் இருக்கிறீங்கன்னா வரக்கூடிய ஆவணி மாதம் 22ஆம் தேதியிலிருந்து 31 தேதிக்குள்ளார 9 நாளில் ஒரு சரியான ஒரு முடிவு எடுப்பீங்க. ஒரு மனம் உருவாக்கிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தரப்போகுதுங்க. இதில் மாற்று கருத்து இல்லை. இதுக்கு முன்னாடி தேவைக்கு மேலே காசு பணம் வச்சுருந்தோம், ஒரு மனம் வாங்க முடியலையேன்ற ஆதங்கத்தில் நிறைய பேர் இருந்திருப்பீங்க. இந்த நேரத்தில் ஆவணி மாதம் 22 தேதிக்கு மேலே கையில் 4 காசு பணம் இருக்காது, ஆனால் 100% நல்லது செஞ்சு விடுவீங்க. இல்லை மாற்று கருத்து இல்லை, அனுபவிச்சுக்கோங்க. வரக்கூடிய ஆவணி மாதம் அப்படின்றது ஆனந்தமான ஒரு வாழ்க்கை மேசராசியில் பிறந்தவங்களுக்கு தரத்துக்கான வாய்ப்புகள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை, அனுபவித்து சொல்லுங்கள். நேர காலங்கள் ஒன்று சாதகமாக இருந்தால் எல்லாருக்கும் தெரியும், ஆண்டியாக நாம் இருந்தாலும் அரசனாக்கிடும் இந்த பிரபஞ்சம். அதே நேர காலங்கள் கெட்டு போயிடுச்சுன்னா அரசனாகவே இருந்தாலும் ஆண்டியாக்கிடும். நிறைய நம்ம நடைமுறையில் நம்ம பார்த்துருக்கோம். வரக்கூடிய ஆவணி மாதத்தில் சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. வரக்கூடிய ஆவணி மாதத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி என்னன்றது ஒரு முறை பார்த்துக்கிடுங்க. அதன் பிரகாரம் செயல்பட்டால் நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்க போகிறது உறுதி. அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவு மேசராசியில் பிறந்தவங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருக்கும், நான் மனசார நம்புகிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மேசராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.